புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. எல்லாம் சரிவர எடுத்து வச்சிருக்காங்களா? ஓகே. ஏய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பவே கிளம்பி போறதா என்ன? என்ன போயிட்டு திரும்ப வர பக்கத்து ஊரா மதுரை? சீக்கிரமா கிளம்புங்க. இசை, நீ தான் லேட் பண்ணுவ. கிளம்பிட்டியா என்ன? கேவி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். நீ வேலை பாரு, எனக்கு காதுல விழுந்துட்டதா இருக்கு. சீக்கிரம் வருவோம்ல. வாய் மட்டும் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிரண்டி. ஒண்ணு விடவா? பேசாம இருக்கலவி. இவ்வளவு நாள் எதை நெஞ்சம் நம்பிக்கிட்டு இருந்தோமோ அது ஒரு நாள் பொய்யாகும் போது அதோட வலி யாருனாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நானும் அப்படித்தான் மாமா. ஒரு காலத்துல இசை அப்படின்னாலே நீங்க மட்டும்தான் ஞாபகத்துல வருவீங்க. ஆனா இப்போ எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது. ஆனா நான் அழுக கூடாது, ஏன்னா நீங்க எனக்கு சொந்தமாக போகல. அதனால நான் அழ மாட்டேன். சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன். உனக்கே அசிங்கமா இல்ல இவ்வளவு கேவலமா பல்ல கட்டுறதுக்கு? என்ன பண்றது, காதல் பண்ணிட்டா தனியா சிரிக்க வேண்டிய நிலைமை தானே. சிரிக்க வச்சிடுறாளுங்க, என்னத்த சொல்ல. சரி, நம்மால என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்தாப்புல ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். நம்மால நம்ம கலர்லயே போட்டிருந்தா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா அவ கலருக்கு ஏத்தாப்புல மாப்போம். எங்க கொஞ்சம் எட்டி தப்பாப்போம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. புரிய மாட்டேங்கிறாளே, உண்மையும் ஒழுங்கா சாத்தல. ஸோ பேசாம உள்ள போயிடலாமா? உள்ள போனோன்னா அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருவா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு. இல்லைனாலும் நீ ஓரதான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. என்ன பண்றது தெரிய மாட்டேங்கிறாளே. என்ன தெரிகிறது? டேய் சும்மா இருடா, நானும் எவ்வளவு பெரிய விஷயத்த நோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் டேய் ஓயின்ட்டு தள்ளடாங்கிட்டு. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. என்ன அங்க என்ன தெரியுது? உத்து உத்து பாக்குற, விட்டா கீழே விழுந்துருவ போலயே. அண்ணா அது இல்லனா இங்க இருந்து சன்செட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேனா, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ அப்படி. மணி என்னன்னு தெரியுமா? 3 மணிக்கு. எங்க உங்களுக்கு சன்செட் வருது? இங்க இருந்து சன்செட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? டேய் காது சின்ன வயசுலயே குத்திட்டாங்க. உனக்கு குத்தல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் கூட பிறந்த என் தங்கச்சி எனக்கு சேர்த்து குத்திட்டாங்க. அதுக்கு திரும்ப திரும்ப குத்தலான்னு பாக்குறியா? பிச்சு போருவேன். சரியில்லை இளங்கோ, நீ சரியில்லை. என்னன்னா நீங்க, நான் என்ன சரியில்லை? நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க தான் சரியில்லை. பாருங்க, ஜம்முன்னு மாப்பிள்ளையாட்ட வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பொண்ணு தானே பார்க்க போறோம். ஒரு கோட்டு ஷூட்டு அந்த மாதிரி போடுறது. ஆனா நீங்க டாக்டர்னா? நான் மட்டும் நோயாளினாடா சொன்னேன், டாக்டர் தான். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டரே படிச்சிருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல வேஷ்டி சட்டை, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு சாரி, அதே மாதிரிதான். ஓகேவா? அது யாருக்காகவும் மாத்திக்க கூடாது. நல்லா இருக்கா? எப்படி ஜம்முன்னு இருக்கனா? அப்படியே அண்ணி பார்த்தவன் விழுந்துருவாள்ல. விழுகிறது என்ன, இப்பயே தாலி கட்டி கூட்டிட்டு போங்க மாமான்னு பின்னாடியே வந்துருவாங்க. அழகுனா அழகு. அவ வர்றாளோ இல்லையோ, நீ சீக்கிரமா தாலி கட்டிருவ போலயே. எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிரும் நினைக்கிறேன். சி போங்கண்ணா, ரொம்பதான் கிண்டல் பண்றீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா, நீங்க வேற. டே வலியுதுடா, தொடச்சுக்கோ. இங்க பாரு, என் உடன் பிறப்பே, இங்க பாருடா அண்ணனா. இது கனவா இல்ல நிஜமா? நிஜமாவே அவன் நம்மள மாதிரிதான் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளா, இல்ல என்னோட மனப்பிரமையா? மனப்பிரமெல்லாம் இல்ல, நிஜம்தான். அண்ணா அது வாய மூடுடா, குடல் வரைக்கும் தெரியுது, வாய மூடு. என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? உங்க அண்ணிய பாக்க போறீங்க? ஆமா துளசி, உனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண பிடிக்காதே. ஏன் இதுங்க பண்ணிருக்க மாதிரிதான் நீயும் பண்ணுவ? என்ன வாட் ஹேப்பன்? ஒண்ணுமே புரியல. அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைல்ல ஹாஃப் சாரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கட்டிக்கிட்டேன். அம்மாக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான். ஏன் நல்லா இல்லையா?
அப்படிலாம் இல்ல. என் துளசிமா என்ன போட்டாலும் அழகாதான் இருக்கும். என்ன 2 வாண்டுங்களா? என்ன அம்மா ஏமா அப்படி முறைச்சிட்டு நிக்கிற? வேற வேலை பொழப்பு எப்ப பார்த்தாலும் முறமாமனை முறைக்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? யாருக்கு முறமாம? மாமா என்னது? ஏமா ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிற? நான் எப்படி உனக்கு முறையோ அதே மாதிரி அவனும் உனக்கு முறை தானே, அதனால அதுல சொல்லியிருப்பான். எதுக்கு இவ்வளோ கோபம்? சரி ஓகே. அண்ணன் எப்படி இருக்கேன்? சரி ட்ரெஸ் மாத்த வேணாம். ட்ரெஸ் மாத்த வேணாம்னா பின்ன ட்ரெஸ்ஸே இல்லாம போறிய? அண்ணா சொல்றத ஒழுங்கா சொல்லுடா, அப்புறம் நான் எப்படி பேசுவேன்? பாரு ஓ முறப்பண்ணு முறைக்கிறா. என்னமா டே முறப்பு வித்தைய கத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உன பாக்க நேரம்ல மூஞ்சி சுள்ளுன்னு மிளகா பிடிச்சி மூஞ்சில அப்படி மாதிரியே இருக்குடா. அழகா இருக்கணும். சரி பாட்டி அப்ப இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம கிளம்பலாமா? அண்ணா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. உனக்கு என்னடா செல்லம்? அழகா இருக்க. எப்போதுமே என் தங்கச்சிங்க அழகுதான். ஏம்மா நீயும் அழகுதான், உடனே கோச்சுக்கிறாத சரியா? சரி வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. இங்க 2 மீட்டிங் போட்டோம்னா அடுத்து எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது. வாங்க போவோம். என்ன எப்ப பார்த்தாலும் இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கிறது வேலையா? சரி விடுங்க, முறைப்பொண்ணுன்னா முறைக்கிறது தான், அதுக்காக முறைச்சுக்கிட்டேவா இருக்கிறது? தேங்க்ஸ். எனக்கு ஐ மீன் நான் போட்டிருக்க கலர்லயே ட்ரெஸ் போட்டதுக்கு. ஏய் ஷட் அப். நீ இந்த மாதிரி Dress போட்டுக்க தெரிஞ்சா நான் போட்டுட்டே வந்திருக்க மாட்டேன். ஆனா இதை என் பாட்டி எனக்கு ஆசாசே எடுத்து கொடுத்தது. அதனால உனக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நீ வேணா சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு எப்படி உங்க பாட்டி ஆசையை எடுத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி எனக்கு என் அம்மா ஆசையை எடுத்து கொடுத்தது. என்னாலையும் கலட்டி போட முடியாது. நான் இப்படிதான் வருவேன். ஓகே செல்ஃபி கிடைச்சாச்சு. வர மாதிரி இன்ஸ்டால ஸ்டோரியா? இதெல்லாம் ட்ரெய்லர் தாண்டி. போக போகதான் உனக்கு மெயின் பிக்சர் தெரியும். எம்மா உனக்கு வேற வேலையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஈட்டு பல்ல காட்டிட்டே வருவியா? என்னதான் உனக்கு? என்னடி இப்ப பல்ல காட்டுறனால என்ன? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயம் தான் சரியா? அதை கூட குறை சொல்லிக்கிருக்கா. சரி உன் அத்தாச்சியும் அப்புறம் உன் அப்பத்தாவும் அந்த சீமையிலே இல்லாத மகளை பெற்று வச்சிருக்காங்கல்ல, அவளுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா. அங்க பேர் காலுக்கு 2 பேரும் ஆட்டிக்கிட்டு நான் இந்த சைடு ஒரு வளகா வச்சிருக்காங்க, அங்க வரேன். சாப்பாடு வேணுமா சொல்லு, எடுத்து வச்சுட்டு போறேன். நீ வாட்டில எந்திரிச்சு வரேன். பொட்டி வரைக்கும் கீழே விழுந்துட்டீங்கன்னா எவனும் காப்பாற்ற மாட்டேன். நீ உன் ஜோடியை பாத்துக்கிட்டு போ. எனக்கு எல்லா வேலையும் பார்க்க தெரியும். என்ன நடக்க முடியாமல அப்படி கை கால் விளங்காம ஒரே படுக்கைய படுத்த மாதிரி பேசிக்கிட்டு நீயே படுக்க வச்சிரோ போடியே. உன் ஜோடியை பாத்துக்கிட்டு போ. சொந்த தாய் மாமா வீட்ல அந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அந்த பிள்ளைக்கு 80 நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அங்க போகலாம் கிடையாது. உன் புருஷன் பேச்ச கேட்டு இப்படி அடங்காமலே தெரியும். நீ என்ன நான் சின்ன வயசா இருந்தபோது நீ என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன் தெரியாமல இருந்துச்சு. இப்ப எதுக்கு அதை பேசிக்கிருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன அதே அந்த வீடு அவங்க கைக்கு போயிருச்சுல, அப்புறம் என்ன? உன் சோழியை மட்டும் பாரு. என்ன ஆனா நீ லேசுப்பட்ட ஆளுன்னு நான் நினைச்சேன். உன் விஷயத்துல சரியா தாமா இருக்க. அதெல்லாம் நீ யாருக்கு எந்த விஷயத்துல எதுவும் செய்ய மாட்ட. மீனாட்சி ஆத்தாச்சி வந்ததுக்கு அப்புறமே நீ ஒரு இதா இருக்க. இல்லனா நீ உன்னையெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்டா, அது வேணும்தே. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் சரியா? இப்போ உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டாங்களா? எவனுமே வரல. அதனால நானும் அண்ணன் இங்கிட்டு வளகாப்புக்கு போறோம். அவங்க அங்க போயிட்டாங்க, அவங்க 2 பேரும். என்ன அதனால ஏதாவது வேணும்டா சொல்லி இப்ப எடுத்து வச்சுட்டு போறேன். அப்புறம் எந்திரிச்சு கீழே விழுந்தேன்டா எவனும் வந்து காப்பாத்த மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன். நீலாம் ஒரு தாயாக்கும். போ பேசாம போறியா? மனுஷனை டென்ஷன் கிளப்பிக்கிருக்காம போ. ஓடி போவாக்கத்தவளை. என்னத்த சொல்ல? சை கருமத்தை.
எனக்கும் போகணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் மாமா சொன்ன வார்த்தைக்காகவே இங்கே இருக்கேன். எப்போ அவங்க 2 பேத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுதோ அதுக்கப்புறம் நான் என் புருஷ வீட்டிலேயே இருந்துக்கிருவேன். இந்த வீட்டில் இருந்தது போதும்டா சாமி. இவங்க கிட்ட ஒரு தண்ணிக்கு சோறுக்கு கூட கஷ்டப்படுறாப்புல இருக்கு. அங்கே கூட என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க. சரி, என்ன நாம பண்ண தப்பு நம்மளுக்கு இப்படித்தே வந்து தலையில் விடியுது. சரி, தனியாக இருக்கிறதுக்கு மண்டை காயுது. ஓ கடவுளே, எல்லாரும் போயிட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? இப்படியே உக்காந்துக்கு இருந்தா நமக்கு தலைதையும் வலிக்கும். கொஞ்சம் நடந்து கொடுப்போம். ஆனால் நடக்கத்தானே முடியாது, என்ன செய்ய? சரி, அப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தாலும் அப்படியே படுத்த படுக்கையாக்கிடுவோம். இந்தா இப்போ சொல்லிட்டு போனாலே என்ன பெத்தவ ஆத்தாடி. கடவுளே, முதல்ல என் புருஷ வீட்டுக்கு ஓடணும்ப்பா சாமி. எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அம்மா வீடே வேணாம், எனக்கு என் புருஷ வீடு தான் வேணும். இப்போ மாமா பார்க்கணும் போல இருக்கே. பேசாம போன் போடுவோமா? போன் போட்டு ஒருவேளை அங்கே ஏதாவது வேலையாக இருக்கும் போது கூப்பிட்டு வச்சு திட்டி பிடிச்சினா என்ன செய்ய? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகி போயிரும்ல. ஓ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய? இப்படியே தனியா பேசிக்கிறதுன்னா பைத்தியம் சொல்லிடுவாங்க. எந்திரிப்போம். ஏய், என்னவா? எதுக்கு இம்புட்டு அவசரம்? என்னமோ இந்தியா பாகிஸ்தான் போற தடுக்க போற மாதிரியால போறிய? காலைல அடிபட்டு இருக்கு தெரியுதுல, கழுத்துல மட்டுமா வெட்டிப்பட்டுச்சு, காலைல தானே அடிபட்டுச்சு, ஞாபகத்துல இருக்கா இல்லையா? காலை கீழே ஓடி நடக்க முடியாதுல. ஆமா மாமா, மறந்து போயிட்டேன். ஆமாடி, எல்லாத்தையும் மறந்துரு. வீட்டுல எவனுமே இல்லையா? மீனாட்சி அக்கா அங்க இருக்காங்க. அப்புறம் அப்பத்தாவையும் பார்த்தேன். ஏன் அந்த இத்து போனவன் அண்ணனும் ஆத்தாக்காரி எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் கிட்ட ஏதோ வளகாப்புன்னு சொல்லி போயிட்டாங்க. என்ன மட்டும் வீட்டுல விட்டுட்டு. யாத்த சொல்லிட்டு தான் போச்சு, ஏதாவது வேணும்டா கேளுன்னு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப எனக்கு சோறுலாம் முக்கியம் இல்ல. நான் பாத்ரூம் போகவே எந்திரிச்சேன். கீழே விழுந்துட்டே நீ வந்து சாரியா தூக்கிட்ட. எப்படி மாமா எனக்கு ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுது? அதுதான் பாசம், தெரியாதா? இப்ப என்ன, பாத்ரூம் தானே போகணும். வா மாமா கூட்டிட்டு போறேன். வேணாம், நீ இறக்கி விட, நானே மெல்ல மெல்ல காலை ஊண்டி நடந்து போவேன். வேணாம். ஏண்டி, நான் உன் புருஷன் தானே, ஏன்? சீ, நான் அதுக்காக சொல்லல. உனக்கு எதுக்கு சிரமம்? நான் ரொம்ப வெயிட்டா இருப்பேன். இனி 50 தூரம் தூக்கிட்டு நடப்பியா? வேணாம் அம்மா, இறக்கி விட. நீ இங்கே போறதுக்கு நான் அப்படியே காலை ஊண்டி ஊண்டி நடந்து போயிருவேன். ஆமா, நீ பெரிய கணத்துக்கிட்ட பஞ்சு முட்டாய் மாதிரி இருந்துகிட்டு கணக்குறாளாமா. ஒழுங்கா சோறு எதுவும் தின்றாது என்ன? வா. வேணாம் அம்மா, இப்ப எனக்கு பாத்ரூம் போகணும்னு தோணல. அப்போ கொழுப்பு தானே, வேணும்டே தானே எந்திரிச்சிருக்கு. இல்ல மாமா, சும்மாதான் எந்திரிச்சேன். உன்னை பார்க்கணும் போலே இருந்துச்சு. உனக்கு போன் போடலாமான்னு நினைச்சேன். ஆனா நீ வஞ்சிருவியோ அப்படின்ற ஒரு பையன் இருந்துச்சு மனசுக்குள்ள. கடைசியில் பார்த்தா நீயே நீ பார்க்க வந்துட்ட. உன் நினப்பாவே இருந்துச்சு மாமா. எனக்கு மட்டும் என்னவா, அங்க நீ இல்லாம ஒரு மாதிரியாத்தே இருந்துச்சு. எல்லாம் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க, என்னால மட்டும் ஜோடியா நிக்க முடியல. சரி, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. வெளியே கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொருள் வாங்கதே வந்தேன். வந்துட்டு அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தா. இங்க வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறேன். நான் மட்டும் வந்து குடிக்கலன்னா இன்னைக்கு தாறுமாறு தக்காளி சோறுவேன். எனக்கு ஏதாவது ஆபத்துண்டா உடனே அந்த இடத்துல நீ வந்துடுறியே, அப்புறம் என்ன மாமா? உன் நிலைமைய பாத்தியா? எங்களிடத்துல தாலி கட்டியும் ஒரு திருட்டு பொண்ணு கணக்கா என்ன வந்து பாக்குறல்ல. என்ன செய்ய, எல்லாம் முறைப்படி நடந்திருந்தா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். எல்லாம் தலைகீழ நடந்து போச்சு. ஆனா இந்த திருட்டுத்தனம் கூட நல்லாதே இருக்கு. திருட்டுத்தனமா கட்டின பொண்டாட்டி வந்து பாக்குறது. இறக்கி விடு மாமா, கை வலிக்க போகுது. கீழே உட்காந்துக்கிறலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கை வலிக்கல, ஒன்றும் வலிக்கல. சரி, எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் வச்சிருவாங்க. நான் ஒரு சேலை எடுத்துட்டு வரேன், அதை கட்டிக்கிட்டு தான் இங்கே வரணும். சரியா? வர வேணான்னு சொன்ன மல்லியாக்கும் பூவரசிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன். என்ன திடீர்னு வர சொல்ற? அதுக்காக நீ அங்கே வராமலே இருப்பியா? அப்போ கல்யாணம் நடக்கிறது, நிச்சயதார்த்தம் நடக்கிறது, இது எதையுமே நீ பார்க்காமலே இருந்துக்கிருவியா? நீ என் பொண்டாட்டிடி, வந்ததே ஆகணும். சரியா? நான் சேலை எடுத்தாரேன், அதை கட்டிக்கிட்டு வா. புரியுதா? மாமா, கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துக்கவா? என்னடி பர்மிஷன் கேக்குற? தெரியல மாமா, இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. உங்ககிட்ட நெருங்கவே ஏதாவது சொல்லிருவியான்னு பயமா இருக்கு. எல்லா உரிமையும் இருந்தோம், எல்லாத்தையும் கேட்டு செய்றாப்புல இருக்கு மாமா. அதையும் கேட்டேன், கொடுத்துக்கவா? குடு. விட்ரி, கண்ணத்தை கடிச்சிடாத. ஏய், போதுமா? என்னை பார்க்கணும்னு நினைச்சு எனக்கு ஒரு முத்தமே கொடுத்தாச்சு. சரி, இப்ப மாமா கிளம்ப வேண்டிய நேரம். போயிட்டு வரட்டா? போகணுமா? மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறாதத்தா. எனக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்கு. என்ன, நைட்டு போன் அடிக்கிறேன். காத்துக்கிறப்பேன் மாமா உன் போனுக்காக. கண்டிப்பா அடிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா போன் அடிச்சிடறேன். சரியா? அருகில் நீ வேண்டும் என்று என் இதயம் கேட்குதடி.
கனவில் நான் கண்ட கனவு என்று நிஜமாய் மாறுதடி. உண்மை காதல் எல்லாம் உயிர்வாயானதில்லை. ஆனால் எங்கள் காதல் உயிர் வாழும் வரையில் தேடாமல் வந்த தூரம் நீ பெண்ணே. சரி, இப்போ கொஞ்சம் விடுறீங்களா? கிளம்புறேன். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மனவாளர் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே. சீனிலாம் சரியா போட்டிருக்கீங்களா? எதுவும் பத்தாம இருந்துற போகுது. அப்புறம் வாயில வச்சோன்னு ஒரு மாதிரி ஆகி போயிடும். டீ நான் போடலத்த, உங்க பேத்தி தான் போட்டிருக்கா. நான் தான் என் குடும்பத்து ஆளுகளுக்கு போடணும்னு பார்த்து இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு சூப்பரா போட்டிருக்கா. அவ டீ போடுறது உங்களுக்கு தெரியாதா? சூப்பரா போட்டிருக்கா. மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டு அவன் மட்டும் பாருங்களேன். இல்ல கண்ணா வச்சு பார்க்க சொல்லுங்க. மருது சந்தோஷ் அவங்களும் வந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளைக்காரங்க வந்தாலும் சத்தத்தை போடுங்கடா வந்தாரா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மல்லி ரெடி ஆயிட்டான்னு பாருங்க. இப்பத்தே செண்பகத்தை அனுப்பி வச்சேன். பாத்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுங்க. பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. சரி சட்டு போட்டு மறு வேலையை பார்ப்போம். அங்க தான் அது ரெண்டு அங்க எல்லாரும் உட்கார இடத்துல ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லி சொன்னேன். என்ன பண்ணிருக்காளுவோ தெரியல. போன வச்சு ஆட்டிக்கு இருந்தாலும் அங்கிட்டு அவளுக்கு என்னமோ பண்ணிட்டு போறாளுங்க. அவளுக்கு சொல்லவா வேணும்? செண்பகம் மட்டும் சரி வர இருந்தா போதும். சரி அத்தை, நான் போயிட்டு இந்த பிறகு இந்த இப்ப கொல்ல பக்கத்துல என்னமோ கிடக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு வரேன். சரிதா. என்னத்தான் மல்லியா ஒரே சந்தோஷமா இருக்கீங்களே. கல்யாணக்கால வந்துருச்சு போல. ஆறாம எங்க போகும்? பொண்ணு பார்க்க வரது யாரு? அவங்க டாக்டர் மாமால. மல்லியா வாரேன்னு சொல்ல. சும்மா இருங்க பிள்ளைகளா. ஒரு மாதிரி பேசிக்கிருக்கீங்க. எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஓஹோ, வெக்கமா வருதாக்கு. கேட்டுக்க பிள்ளைகளா, எல்லாம் இப்படித்தான் வெக்கப்பட்டு தெரிஞ்சுதுங்க. அறிவு, உனக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. ஏத்த நீங்க வேற அவளை வாந்தி எடுத்து கிடக்குறா. பூ வச்சுக்க அப்படிங்கிறேன். வேணாம், தலைச்சுத்துதான். மாசமா இருந்தா பின்ன எல்லாம் சுத்ததானே செய்யும். எப்படியா மல்லியா இந்த வாட்டி தப்பிச்சுக்கிட்ட? இருந்தாலும் கல்யாணத்தை போய் விட மாட்டாளுங்க. சரி அறிவு, ரொம்ப இதா இருந்தா வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே? இல்லத்த, மல்லியாக்கு ஒரு நல்ல விஷயம்டா. அந்த இடத்துல நான் இல்லண்டா. எப்படி சின்ன வயசுல இருந்து ஒண்ணு முன்னுமா பழகி இருக்கல. அப்புறம் என்ன, அதுக்குதே வந்தேன். இருந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் மாசமா இருக்கோ யாருமே வாந்தி எடுக்காமல வளர்க்குறாங்க. நினைச்சு சரி அதுக்கு என் மாமா இருக்குல்ல கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. அது எதுக்கு நான் கூட்டிட்டு வந்து நினைக்கிறிய? அதானே சந்தோஷம். எதுக்கு இருக்கேன்? இதுக்கு தானே இருக்கேன். அம்மா தாமரங்க அவங்க தானே பெத்த பிள்ளைய விட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டாங்க பக்கத்து ரூம்ல. ஆமாக்கா, உள்ள போனோம். கதவு சாத்தி கிடந்துச்சு. என்னமோ சேல விட்டு போச்சாமா. வெக்கமே இல்லாம பார்த்துட்டு வந்து பேசிக்கிருக்கியே. இந்த தாமரை பிள்ளைக்கு இன்னும் சேலை கட்ட தெரியாதா? எனக்கு சொல்ல இன்னும் மருதானே கட்டி விட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சிரிப்பா வருது. என் புருஷன் எங்கிட்ட கிடக்குதா? வெளியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. என்ன பண்ணிக்கிருக்குதுன்னே தெரியல. எனக்கு சொல்ல. அப்புறம் மல்லியா கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு சேலை கட்ட தெரியுமா? இல்ல உங்க டாக்டர் மாமா தான் கட்டி விடணுமா? சும்மா இருங்கள, பொண்ணு தானே பார்க்க வராங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத்தை சும்மா இருக்க சொல்லுங்க. அக்கா வெக்கப்படும் போது எம்பிட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீயும் சும்மா இருங்கள, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத்தை உண்மை தானே சொல்றாளுங்க. எங்க வயசுக்குலாம் ஓட்ட முடியாது. அத்தைக்காரிகளா இருந்து ஓட்ட ஒண்ணுமே செய்ய முடியல எங்களாலலாம். என்ன நீங்களாவது ஓட்டுங்க, எங்க பங்குக்கு சேர்த்து ஓட்டி விடுங்க. ஏன்னா அத்தைக்காரிக்கு ஆத்தாக்கு சமம். அதனால வந்து ஓட்டுனா நல்லா இருக்காது. அத்தை இருக்கு சாப்பாட்டுக்கு இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க சோழிய பாருங்க. மூஞ்சி அப்படி வைக்காதடி, மூஞ்சில குத்தி போடுவோம் பாத்துக்க. ஐயடி மாமா, நான் வேறமே வச்சேன். ஆமா, செய்யறது செஞ்சுட்டு அதுக்கு அப்படியே குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சு நடிச்சுக்க வேற செஞ்சுக்க. என்ன நம்ம வீடா இருந்தா பரவாயில்ல. ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா வச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. என்ன இப்படிதான் நிப்பியா? ஆமா, பெருமை அப்படி பீத்திக்கிட்டு தெரியும். பூஞ்சிய முதல்ல இப்படி வைக்காத. நீ வச்சாதே எனக்கு கோவமா வருது. யாராவது எங்கேயாவது வெளியே நின்று பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்னைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களான்னு பார்க்க சொன்னாங்க. என்ன அதை பார்க்காம சேலை உண்டு போச்சு. அது எப்படி கூப்பிடுங்க? பிஸ் பிஸ். ஆமா, ஆளும் மண்டையும். உன்னை இப்ப இங்க வர சொன்னாங்களா? எதுக்கு வந்த?
கோவம் மட்டும் அப்படி சுள்ளுன்னு வருது என்ன? இந்த கோவத்துக்கு முதல்ல உனக்கு என்ன செய்யறேன்னு பாரு. வையாடியே என்ன நீங்க கட்டியே விட வேணாம். சரி கட்டி விடுறேன். அது எப்படி? எல்லாமே நாங்க கட்டி விடுவோம். இது மட்டும் நாங்க வேண்டாம். அதெல்லாம் முடியாது. எல்லாம் நான் தானே கட்டி விட்டேன். இதை நான் அதை செய்வேன். அதெல்லாம் முடியாது. இனி மருது என்னன்னு நினைச்ச? ஆஹா முடியாது. மரியாதை குறையுது. ஆஹா முடியாது. குங்குமத்தை கலந்த வண்ணத்தில் ஏன் பிறந்த மருதண்ணே மாப்பிள்ளை காரியம் வந்துட்டாங்க. விட்ரி அக்கா மாமா வந்துட்டாருக்கோ. இவங்க டாக்டர் மாமா வந்துட்டாரு. ஒளிஞ்சு நின்னு பாக்குறது. சும்மா இருங்கல. ஆசை நாயகனே ஊர்வசி வேக பூத்தட்ட எடுத்துட்டு வா. மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. வாய் தாமரக்கா. ஹாய் வாயாடி பொண்டாட்டி. என்ன இம்புட்டு அவசரம்? யோ இன்னொரு தடவை வாயடி பொண்டாட்டினா வாயை உடைச்சிடுவேன். என்னையா? அப்படி தண்டி கூப்பிடுவேன் வாயாடி பொண்டாட்டி. என்ன பூந்தட்டெல்லாம் எடுத்து வைக்கிருக்க? என்ன சரி மல்லிப்பூ வச்சிருக்க? மாமா வேணா வச்சு விடவா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? வச்சிருக்கேன்ல பூ. இது நீங்க தான் வச்சு விடுறீங்களா? இல்லனாலும் நான் 4 நாள் கழிச்சு மாமா தானே பூ வைக்க போறேன். ஓ கனவு கண்டுட்டே இரு சரியா? நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். வந்துட்டியா ஆளும் மண்டையும். என்னடி போலீஸ்காரனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? அடக்கத்தானே போறேன். வாயை மொத்தமா அடக்கி விடுவேன்ல. ஆமா உனக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும். உன்னை பார்த்தாலே கடுப்பாதே வருதாமா? நீ என்ன வெண்ணைக்கு இங்க வந்த? உனக்கு என்ன சோழிங்க? உனக்கு ஸ்டேஷன்ல தான வேலை. அங்க போய் கையில அடிப்ப. இங்க எதுக்கு வந்த? இங்க பொண்ணு பார்க்கறது நடந்துருக்கு. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குடி வாயாடி பொண்டாட்டி. உன் அக்கா மல்லியாவே நீ வர சொன்னாங்க. சும்மா வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல என் வாயாடி பொண்டாட்டி பாத்துட்டு போறாண்டே வந்தேன். யோ இன்னொரு தடவை பொண்டாட்டி பொண்டாட்டினா வாயை உடைச்சிருவியா? என்னையா நீ சும்மா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டிங்கற? தாலியா கட்டிருக்க நீ? தாலி கட்டினாதான் பொண்டாட்டின்னு இல்ல பொண்டாட்டி. சும்மா மனசுக்குள்ள நினைச்சாலே பொண்டாட்டினா என்ன? என்னடி அப்படி துள்ளுற? பல்ல கட்டிட்டே இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னா. எனக்கு அப்படி கோவம் வரும். ஆனா அடங்கி போறேன்டா. அதுல 1000 விஷயம் இருக்கு. என்ன நீ கோவப்படே உன்னை நீ சிரி. யார் வேணாம்னு சொன்னா? என்ன வெண்ணைக்கு போய் ஏன் வெளிய மறைச்சு நின்னுட்டு இருக்க? சும்மாதே நின்னு பார்த்தேன். வேணா பூவை கூட மாமா வச்சு விடுறேன். எப்படி இருந்தாலும் மாமாதே வச்சு விட போறேன். அதனால கொண்டா இப்பவே வச்சு விடுறேன். யோ அம்புடதே பாத்துக்க. எனக்கு நேரா அதுக்கு வழிய விடு. அவங்க கூப்பிட்டாங்க. மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. நான் கொண்டு பூத்தட்ட கொடுக்கறோம். இப்போ நீ வழிய மறைச்சு நின்னுக்கிறதுக்கு பாரு. விடியா? என்னமோ உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் என்னமோ தொந்தரவு பண்ற மாதிரில இருக்கு. யோ வேணா சோழிய பார்த்துட்டு பேசாம போயிரு. கடுப்பாயிருவேன். ஓ கடுப்பாக பாப்போம். சரியான இம்சை பிடிச்சவையா நீ? உன்னை என்னன்னு சொல்றதே தெரியல. போனா போகட்டும் ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்ப்பதென்னடி? வீணா வரிஞ்சு கட்டி வம்பிழுத்ததால் இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி? சுட்டி சுட்டி உம்மால கொஞ்சம் சுருட்டி கொள்ளை அடி வட்டியும் முதலமா வாங்கி கொள்ளை Ah
குத்து விளக்கே கொடி மலரே தன்னிரண்டும் மயங்கிட தன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் போல் காற்றிருப்பேன் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, எங்கள் மல்லிகா இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லாத்தே இருப்போம். சரி, ஓகே. நான் வந்து பொண்ணோட அத்தை, இவர் வந்து பொண்ணோட தாய் மாமா. அதான் வந்த உன்னையும் முறைச்சையிலேயே நினைச்சேன், வந்து வாங்கன்னு உள்ள விட்டு முறைச்சிஞ்சிகளே, அப்பெல்லாம் நினைச்சேன் நீங்களே தாய் மாமாவா இருப்பீங்கன்னு. ஆமாம், நம்ம முறையை தவறக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட விஷயமே மதுரை முறையில தான் கல்யாணம் செய்யணும்ண்டு. அதுக்காக தான் எப்போதுமே வந்து தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்குமே முறையை தவறாமல் செய்யணும், அதுக்குதே வாங்க நினச்சோம். மாப்பிள்ள ஏன் உருண்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணிய வர சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் சிரிச்சிருவார். டேய், அடி வாங்க போறவரு. எங்க சம்மந்தியை காணா? நான் இங்க இருக்கேன் சம்மந்தி. என் பொண்ணுக்கு நான் கிடையாது அப்பா அம்மா, அவகவே அப்பா அம்மா, அதனாலதான் அவங்கள மறைச்சு நிக்க வச்சாச்சு. இங்கதான் இருக்கேன். ஏன் மீனாட்சி அக்கா, அது என்ன மாப்பிளோட அக்கா ஒரு மாதிரி முக்கை வெட்டச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு? தெரியலையே, என்னவா இருக்கும், போறப்ப கேட்டு போறோம். சும்மா பேசுங்க, அது ஏதோ காதுல இதுல விழுந்து போச்சுன்னா சண்டை கேட்டிங் வந்துட போறாங்க. என்ன கூட வைக்கல. ஏன் பேசினா என்ன, அது எதுக்கு மூக்க வடச்சுக்கு? இங்க வாரவங்க எல்லாத்தையும் நோட் பண்றதே நம்ம வேலை. எல்லாரும் சந்தோஷமாதான் போகணும், அது மட்டும் எதுக்கு மூக்க வடச்சுக்கு? தேவையில்லாத வம்பளை மாட்டி விட்டு போறாதிய, சும்மா கடங்க. நீ சும்மா இருடா. என்ன மல்லியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாடா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேணாம். உனக்கு என்ன ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு போய், நீ அதனால இப்படிதான் பேசுவேன். என்னிலா வர வர மீனாட்சி அக்கா கூட நல்லா சேர்ந்துட்டோல, பேச கத்துக்கிட்டியே. வேற யாரு, நம்ம லாயர் மேடம்ல, அவங்க சொல்லி கொடுத்து தானே எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. சரி இல்ல செல்வா, நான் ஒண்ணு சொன்னா அது சரியில்லாம போயிடும். மீனாட்சி அக்கா இருக்காங்கன்னு பாக்குறேன். உன்னை கடைக்கு போச்சுன்னா நீ எங்க போயிட்டு வந்த? அது கடைக்கு தான் போயிட்டு வந்தேன், வேறங்க போனேன். என்னமோ என்ன நேர்ல வந்து பார்த்த மாதிரியே சொல்றா. செல்வா, உன்னையும் தெரியும், உன் கேரக்டரையும் தெரியும், சரியா? மீனாட்சி அக்கா பேரவ சொல்றேன். சரிங்க தாசுலு. ஏன் தாமரை, எல்லாரும் ஓகேவா இருக்காங்க, ஆனா பொண்ணோட அக்காவின் மூஞ்சி சரியில்லை. என்ன பண்ணலாம், எல்லாம் சும்மா பல்ல காட்டிக்கிருக்காங்க, அது மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிருக்கு. தெரியலையே, போறப்ப என்ன ஏதுன்னு பாத்துருவோம், விட்டு தள்ளு. சந்தோஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கு நமக்கு பொண்டாட்டியே கிடையாது. உண்மைதாண்டா மருது, இவளுக்கு பேசுறாளுகளோ இல்லையோ, மொத்தத்துல நம்ம தலையில மிளகா அரைச்சு விட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில தள்ளி விட்டு போயிருவாங்கடே. பொம்பளை ஆளுகளை மட்டும் நம்பவே கூடாது மச்சான். ஆமா, வாய கொஞ்சம் பொத்தரியா தேவையா? ஏல, அங்க வச்சிருக்க லட்டு ஜிலேபி எல்லாம் நம்மளுக்கு தானே தருவாங்க, இல்ல கொண்டு வந்த கையோட எடுத்துட்டு போயிருவாங்களா? எல்லாத்துக்கும் ஒண்ணுடா, உனக்கு ஓம் பிரச்சனை என்ன, எல்லாம் நம்மளுக்கு தான், ஆனா பங்கு கொடுத்தீங்க இப்பவே சொல்லி. அருமா, இதுங்க கூட எல்லாம் சேர்ந்தானே என்னை திண்டி பண்டாருன்னு சொல்லி. ஏல செம்முனைக்கு, என் ஆளு அழகா இருக்குல்ல? ஏன் உன் ஆளு மட்டும்தான் அங்க அழகா இருக்கா, என் ஆளு அழகா இல்லையா? நானே இந்த லட்டு ஜிலேபிலாம் எப்படி எம்பிட்டுலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிருக்கேன். இப்பதான் ஆளை பத்தி பேசிக்கிறேன். முண்டம் திங்கிறதுனா அப்படி வாயை பொழந்துக்கிட்டு தெரியுவேன்ன, தின்னி பண்டாரம். அதா உருப்பிடாதது எல்லாம் ஒரே குட்டியில ஒரு மட்டைக்கு தானே. உனக்கு இல்லாத குட்டிமா, அதுல என்னால அண்ணி வாங்கிட்டாரேன். ஏலே, என்னடா வம்பளுத்து கிடக்குறிய விஸ்வா? அப்பா நீ சும்மா இருப்ப, உனக்கு என்ன? நீ பேசாம இருந்தீங்கன்னா உனக்கு நான் எல்லாம் எடுத்து தருவேன், இல்லட்டா எடுத்து தர மாட்டேன். அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல லட்டு சிலப்பி கொடுக்க வந்தாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பாடு பட போறாங்க? நமக்கு எப்போதும் சோறு தப்பா முக்கியம். வந்தது ரொம்ப நேரமா பேசிக்கிருக்கோம். சரி, பொண்ணை வர சொல்றோம், பாருங்க, பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேல பேசுவோம். பொடிக்க கண்டு தானே பொண்ணு பார்க்க வீடு வரைக்கும் வந்திருக்கோம். சரிதான் இருந்தாலும் கேட்கற முறைக்கு கேட்கணும், அதுக்காக தான் கேட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய முறை இருக்கு, அதுக்காக தான். சரி, உங்க பொண்ணை வர சொல்றோம். செண்பகம் போ. பூவரிச்சிட்டு சொல்லியிருக்கேன், கூட்டிட்டு வருவா. மல்லியா, சபையில இருக்கவங்களுக்கு வணக்கத்தை வைத்தா. சரிங்க மாமா. வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அத்தை, அத்தாச்சி, மாமா எல்லாருக்கும் வணக்கம். நான் சைட் அடிச்சது போதும். இளங்கோ, அட்டி வாங்க போறவர் சும்மா இரேண்டா. சும்மா இரு ஸ்ரீ, கலாய்க்க கூட கூடாதா? டேய் சும்மா இருடா. அண்ணா, நான் சொல்லல அண்ணி உன்னை பார்த்தோன்னே விழுந்துருவாங்கன்னு. இங்க பாரு, கண்ணு உன்னவே தான் பாக்குது. விட்றா, இன்னைக்கு ஒரு நாளையும் கலாய்ப்பாங்க, அப்புறம் கலாய்க்க மாட்டேன். ஹாய் அண்ணி, உங்க பேர் என்ன? மல்லிகா தேவி. அண்ணா, என் தங்கச்சி அன்னிக்கிட்டதான் கேட்டா, நீ எதுக்கு பதில் சொல்ற? இல்ல, என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பொண்ணு பிடிச்சிருக்கா? பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே, மேல பேசுறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. எங்களுக்கு பிடிக்க போய் தானே பொண்ணு பார்க்க வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு, மகாலட்சுமி லட்சணம்.
பொண்ணு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பூ வச்சுட்டு போகலான்னு தான் நினச்சோம். அதே மாதிரி பூ வச்சிடலாம். மகாலட்சுமி அம்சம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சொல்ல என்ன இருக்கு? எங்க மல்லிகா விருப்பம் தான் எங்க விருப்பமோ. மல்லிகாக்கு பிடிச்சிருக்கு, எங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. தாராளமா எங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சம்மதம். என்னோட விருப்பம் இருந்தா பூ வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம், எங்க அண்ணன் அண்ணிட்ட தனியா பேசணும். என்னம்மா, எங்க அண்ணன் தனியா பேசணும்னு சொன்னாரு, என்னமோ நான் உங்களை தனியா பேசணும்னு சொன்ன மாதிரி என்ன இந்த மாதிரி மறைக்கிற? அதே பெரியவங்களா பேசுறாங்கல்ல, நீ இதுக்கு இடையில மூக்கு மூக்கு நுழைக்கிற? ஏன் நான் நுழைச்சா உனக்கு என்ன? நான் அப்படிதான் நுழைப்பேன். தனியா தானே பேசணும். இந்த அப்படி ரூம் திறந்து கிடக்குது, போய் பேசிட்டு வர சொல்லுங்க. அன்பு கேட்டுச்சா? வா அன்பு, பேசிட்டு வா. மா சும்மா இருங்கம்மா. தனியா பேசி தானே இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. இன்னும் தனியா பேசணும், முடியல. சரி, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். வெத்தலைய மாத்திக்கிட்டு பூ வச்சுக்கிருவோம். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட ஒரு தடவையும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு தடவையும் பிடிச்சிருக்காரு கேளுங்க. ஏன்னா பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நாளைக்கு எங்க தடில படிய போட்டுருவாங்க. அதனால கேளுங்க. அடியே பேசாம இரு. அம்புடுதானே கேட்டுருவோம். அத்தை நீங்களே கேளு. இந்தாமா மல்லிகா, உனக்கு என் பேரனை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? எனக்கு அப்பாவோட பாசத்தை கொடுக்கவும், இன்னொரு அப்பாவா என் மனசுக்குள்ள நான் நினைக்கவும், அவரை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். அழகானது சுகமானது, இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தா ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மாப்பிள்ள, உங்களுக்கு எங்க மக மல்லிகாவை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முழுமையான சம்மதமா? என்ன பொறுத்தளவுல எந்த கணவனும் எந்த மனைவியும் அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. ஆனா என்னைய அப்பாவா நினைச்சதுக்கும் அப்பாவோட பாசத்தை என்கிட்ட உணர்ந்த என்னோட எண்ணவளுக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழுமையான சம்மதம் எனக்கு. காலம் முழுசும் அன்பை மட்டுமே அவளுக்கு பரிசா அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதம் சொல்றேன். சரி, ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்மதம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே பேசலாம். வெத்தலையை மாற்றிக்கிட்டு அப்புறம் பூ வச்சுக்கலாம். எங்கள் சார்பாக வெத்தலை மாற்றுறதுக்கு என்னோட தங்கச்சி ஸ்ரீதேவியும் அவங்களோட வீட்டுக்காரரும் வருவாங்க. பொண்ணுக்கு பூ வைக்க என் பொண்ணு துளசி லட்சுமி அவதான் வைப்பா. போமா லட்சுமி, எந்திரிச்சு. சரிங்கம்மா. போதும் போதும் சைட் அடிச்சது, வேமா ஊட்டி விடுங்கண்ணா. அண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏய், ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடா. எப்படா ஊட்டி விட? வெக்கலாம் வரதா செய்யும், முறைன்னு வந்தா அதெல்லாம் பார்க்க கூடாது. ஊட்டி விடுங்க அம்மா. ஊட்டி விடுடா. ஊட்டி விடுங்க மாப்பிள்ள, ஊட்டி விடுங்க, வெக்கலாம் படாதீங்க. பாருங்க டாக்டர் சித்தப்பா, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு வாயிலே ஊட்டி விடணும், மீதி பேர எனக்கு வரணும். அதுவே முறை. என்னடா கண்ணா? முறையில பாமாயில ஊத்த. சரி சரி, போதும் போதும் சைட் அடிச்சது, வேமா ஊட்டி விடுங்கப்பா. ஊட்டி விடவா? தங்கத்தேரு கண்டதில்லை எங்க ஊரு. காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. மலக்குமா